கிராமம் 8 கிராம மக்களுக்கும் இந்த எண்ணெயின் வழியாக அநேக அற்புதங்களை செய்தார். யாருக்கெல்லாம் இந்த எண்ணெய் மேல நம்பிக்கை இருக்குதோ, இது ஏசப்பாவுடைய ரத்தம். சொல்லுங்க, இயேசு மருந்துன்னு சொல்றீங்கல்ல, இதுல என்ன கலந்துருக்கு? ரத்தம். ஏசப்பாவுடைய பேர் இதுல இருக்கு. நீங்க ஏசு மருந்துன்னு சொல்றீங்கல்ல, அப்ப இதுல என்ன இருக்கு? ஏசப்பாவுடைய பேர் இதுல இருக்கு, ஏசப்பாவுடைய ரத்தம் இதுல இருக்கு, ஏசப்பாவுடைய உயிர் இதுக்குள்ள இருக்கு. காலையில சொன்னேன் இல்லையா? எத்தனை தடவை நான் போனேன்? என்னத்த சாப்பிட்ட மருந்தா? எதை குடிச்ச? தண்ணிய குடிச்சேன் நானு. அது தண்ணி தான். ஆனா தண்ணி என்னவா மாறுச்சு? யாருடைய ரத்தமா? மருந்து சாப்பிட்டானா? ஒண்ணும் இல்லை. அதே போலதான் இந்த எண்ணெய். இந்த எண்ணெயே ஏசப்பா தன்னுடைய வல்லமையால நிரப்புகிறார். இதை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுலதான் சிக்கா இருப்பாங்க. அண்ணன் அப்பால யாருன்னா குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கதான் நீங்க என்ன செய்யணும்? சைலண்டா, ஏசப்பா இந்த மருந்தை நான் எடுத்துட்டு போறேன், அவங்களுக்கு நான் குடுக்கிற இது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த வீட்டுல இருக்கிற தீய சக்தி, குடிக்கிற ஆவி, சண்டை போடுற ஆவி, கடன் வாங்குற ஆவி, குழப்பத்தை கொண்டு வர ஆவி எல்லாம் விலகி போயிடணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க என்ன பண்ண? மனசுக்குள்ள ஜெபிச்சுட்டு அந்த எண்ணெய் எடுத்துன்னு போயிட்டு நீங்க பயன்படுத்தணும். சரியா? அப்படியே கண்களை மூடுறீங்களா? நம்ம ஜெபிக்கலாம். இதற்காக நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள பிதாவே, உமை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஊழியர்கள் இதெல்லாம் கைகளை நீட்டுங்க. இந்த ஊழியர்கள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே கைகளை நீட்டுங்க. அப்பா, உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சர்வ வல்லமை உள்ள பிதாவே, அப்பா நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள், நாங்கள் பலவீனர்கள். அப்பா, எங்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பரிபூர்ண பலத்தை நீர் காண்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். இதோ இந்த மலையிலே இருக்கின்ற ஆண்டவரை, எளிய மக்களை நீர் எவ்வளவா நேசிக்கிறீர் என்பதை இந்த நேரத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, இந்த உலகத்திலே மனிதர்களுடைய நட்பு பொய்த்து போகிற வேளையிலே, ஆண்டவரே எங்களை ஏமாற்றுகிற வேளையிலே, சுயநலமாய் தோன்றுகிற வேளையிலே உங்களுடைய மேலான அன்பு ஆண்டவரே உயிர் உள்ளதாக, உண்மை உள்ளதாக இருக்கிறபடியினால் நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீர், நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று கூறுகிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நண்பர்களாக இந்த உலகத்திலே இருக்கிறோம். அப்பா, இதோ இந்த நேரத்திலுமாய் எங்களை சூழ்ந்திருக்கின்ற இந்த மக்கள் ஆண்டவரே, பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான சோர்வுகள், மரண கட்டுகள், பாதாளத்தின் கன்னிகள், ஆண்டவரே சாப கட்டுகள், அப்பா அந்தகாரத்தின் வல்லமைகள், பில்லி சூனிய ஆவிகள், ஏவல்கள், பிசாசின் கிரியைகள், இவைகளினாலே கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே இந்த எண்ணெயின் வழியாக இவர்கள் பயன்படுத்துகிற அந்த நேரத்திலே உமது அற்புதத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எண்ணெயை உடைய ரத்தமாக மாற்றுவீராக, இந்த எண்ணெயை உடைய திருத்தைலமாக மாற்றுவீராக, உடைய விழாவிலிருந்து வந்த தண்ணீராக, உடைய விழாவிலிருந்து வந்த ரத்தமாக இதை நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, குழந்தைகளுடைய விசுவாசத்தை நீர் பார்க்கின்றேன். ஆண்டவரே, குழந்தைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது என்று கூறியிருக்கின்றீர். இந்த மலை பகுதியிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற விசுவாசம் பெரியது ஆண்டவரே. அப்பா, நம்பிக்கையோடு கூட உம்மை கேட்டு ஆண்டவரே பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அதை சாட்சியாக தைரியமாய் அறிவிக்கின்ற ஒரு விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு, இந்த ஊர் மக்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்றீர். உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, இயேசுவை பார்க்கிற நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை பார்க்கிற நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை பார்க்கிற நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். ஆண்டவரே, கண்களை மூடுங்க. அப்பா, என்னை தொடுங்க அப்பா. சொல்லுங்க, என்ன தொடுங்கப்பா, என் குடும்பத்தை தொடுங்கப்பா, என் அம்மா அப்பாவை தொடுங்கப்பா. அப்பா, ஆரோக்கியம் இல்லாமல் பலவீனமா இருக்கின்ற குழந்தைகளை தொடுங்க ஆண்டவரே. இந்த ஊருக்கு சுகம் உண்டாகட்டும், இந்த ஊருக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டிப்பட்டி மக்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, சுற்றிலுமாய் இருக்கிற எல்லா ஊர் மக்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அமைதி உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும்
ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல ஒரு வான்மழையை கொடுத்து ஆண்டவரே இந்த நிலங்களை நீர் விளைய செய்ய வேண்டுமாய், அதனுடைய பலனை இந்த மக்கள் ஆண்டவரே அப்பா பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நீர் தயவு செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தடைகளை எல்லாம் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே உடைய பார்வை உம்பால் திரும்பட்டும். ஆண்டவரே இவருடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். அப்பா உம்மை நோக்கி கூப்பிடட்டும். ஆண்டவரே ஏசப்பா என்று சொல்லுகிற வேளையிலே அருகில் இருந்து இவர்களுக்கு நீ செய்கின்ற அதிசயங்களை இவர்கள் பேசட்டும். அப்பா ஊரிலே இருக்கிற தீய சக்திகள், தீய வல்லமைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், விக்கிரகத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எரித்து போடுகிறோம். அப்பா அப்பா எல்லாரையும் உமது கருத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு ஜீவனும் தப்பாதபடிக்கு ஆண்டவரே கடைசி நாட்களுக்குள்ளாக கடந்து போகிற நாங்கள் அப்பா உடைய இறையரசிற்குள் நாங்கள் எல்லாரும் வந்து சேர எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை நீர் மன்னிப்பீராக. அப்பா இந்த மலைவாழ் மக்களுடைய குற்றங்களை, மீறுதல்களை நீர் மன்னிப்பீராக. தகப்பனே பரிபூர்ண விடுதலை நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவே ஆண்டவர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah.